கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீகம் சுக வேத பாடசாலைக்கு அவளோடு பரலோக வாழ்க்கை பூமியில் வாழ வேண்டும், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பரலோகத்தின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதம் சொல்லும் சத்தியம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறது. தேவன் விரும்புவதெல்லாம் நாம் எல்லாவற்றிலும், சரீர சுகத்திலும் கூட சுகமாய் வாழ எதிர்பார்க்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால் ஏற்கனவே அந்த தேவையை அவர் சந்தித்து நமக்கு தந்தபடியினாலே அவ்வாறு எதிர்பார்க்கிறார். உபாகம் புத்தகத்துல பார்ப்போமானால், நீயும் உன் பிள்ளைகளும் எல்லா நாளும் நன்றாய் இருக்கும்படி என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? வியாதி இல்லாமல், குறைவு இல்லாமல், தரித்திரம் இல்லாமல் சுகமாய் இருக்கும்படி விரும்புகிற தேவன் என்பதை திரும்ப திரும்ப ஒரு 4-5 இடங்களில் அதை சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய விருப்பம், ஆசை, திட்டம் எல்லாம் நாம் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு ஒரு சுகமாக்கும் உடன்படிக்கையை தந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சுகமாக்கும் உடன்படிக்கையில் அவர் சொல்லுகிறார், நானே உங்கள் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது என்ன சொல்கிறார்? அங்க சங்கீதம் 107 சங்கீதத்துல சொல்லும் பொழுது, முட்டாள்கள் என்று செய்ய, இவ்வளவு பெரிதான ஒரு உடன்படிக்கை, சுகத்தின் உடன்படிக்கை, ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை தேவன் அவர்களோடு பண்ணியிருக்கும் பொழுது அதை அறியாமல் வாழ்கிறபடினாலே முட்டாள்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க 107 சங்கீதத்துல 17, 18, 19 நம்ம வாசிட்டு தான் 20 சொல்றாரு, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார் என்று சொல்லுகிறார். காட்ஸ் மெத்தட் நாம் அதை அறியாதபடினாலே, the lack of knowledge and understanding about God's way, how the kingdom operates, இவைகளை நாம் அறியாதபடினாலதான் இன்று சபையும் நாமுமாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்நியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வசனம் சொல்லும் காரியங்களுக்கு, தேவன் சொல்லும் காரியங்களுக்கு அந்நியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் ஓசியால். அப்படிதானே? அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணினபடினால் அந்த மகத்துவத்தில் வாழாதபடி அந்நிய காரியத்திலே வாழ்ந்து, அப்படின்னா என்ன? உலக மக்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தோடு இணைந்து சேர்ந்து அந்த நினைவிலே உலக மக்களாக வாழ்கிறார்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. நாம் உலக மக்கள் அல்லவே அல்ல. சரீர பிரகாரமாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய குடியிருப்பு எங்க? அங்கதான் இருக்கு. அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்று இருக்கிறோம். We don't belong to this world. The sickness belong to this world. ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை என்று சொல்லுகிறார். அப்படிதானே? It belongs to the world. ஏத்தியர் என்று சொல்லும்போது உலகத்தை, பாவ எய்த்திலிருந்து நம்மை விடுதலை செய்தார். அப்படிதானே? உலகத்தில் இருந்து, பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து எடுத்து நம்மை குமாரனுக்குள் வைத்து விட்டார். நாம் சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். 1 யோவான் 5:20 ரொம்ப தெளிவாய் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். நாம் இருக்கிற இடம் என்னங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அங்கு வியாதி காணப்பட முடியுமா? வெளிச்சத்துக்குள் இருக்கும் பொழுது இருள் காணப்பட முடியுமா? நாம் கிறிஸ்துவின் சுகத்துக்குள் இருக்கிறோம். என் ஜனங்கள் அறியாமையினால் என்ன பண்றாங்களா? அழிந்து போகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். அப்படிதானே என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. என்ன அறியவில்லை? தங்களை அழைத்த தேவனை அவர்கள் அறியவில்லை. அவர் தங்களுடைய பரிகாரி ஓசியா என்ன சொல்றான்? என்னை தங்களை குணமாக்குகிறவர் என்று அவர்கள் அறியாமற் போனார்கள். தங்களை குணமாக்குகிறவர் என்று அவர்கள் அறியாமற் போனார்கள்.
அவளை கைப்பிடித்து நடக்க பழகினேன். அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏன்னா அது மிகவும் நமக்கு இந்த நாட்களிலே தேவையான வார்த்தையாய் இருக்கிறது. நம்மை ரட்சித்த தேவன், நம்மை மீட்டெடுத்த தேவன், நம்மை வியாதியில் வாழ்வதற்காக நம்மை எடுத்து ரட்சிக்கவில்லை, தெரிந்தெடுக்கவில்லை. அங்க என்ன சொல்றார் பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் தங்களை குணமாக்குகிறவர் அப்படின்னு என்னங்க, வியாதி இல்லாமல் வழி நடத்துகிறவர் என்று அறியாமற் போனார்கள். ஏன்? அவரோடு உறவு இல்லை, அவரோடு நடக்கிற உறவு இல்லை, அவருடைய சத்தம் கேட்கிற பழக்கமும் இல்லை, அதற்காக நேரத்தை செலவழிப்பதும் இல்லை, வேதத்தை தியானித்து தேவனோடு உறவு கொள்ளவில்லை. ஆகவே அவர் தங்களை குணமா அப்படின்னா என்ன, வியாதி இல்லாத வாழ்க்கை, ஏத்திற்கு வர பண்ணின வியாதியை ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ணேன் என்று சொல்லுகிறார். வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன், சகல நோய்களையும் வியாதிகளையும் உங்களை விட்டு விலக்குவேன், சகல ஜனங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன் என்று சொல்லுகிறார். கொடிய ரோகங்கள், ஏத்தரின் கொடிய ரோகங்கள் ஒன்றையும் உங்கள் மேல் வர பண்ணேன் என்று சொல்லுகிறார். எப்போங்க? இத கேட்கும் பொழுதுதான் இந்த வார்த்தைகள் நம் இருதயத்திலே தொனித்து, இவைகளெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தைகள், இவைகள் நமக்கு ரேமா வார்த்தைகள் ஆக வேண்டும். ஆனால் என்ன சொல்றாரு பாருங்க, என் வேதத்தின் மகத்துவங்களை 8:12 சொல்றாரு, அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என்ன எழுதி கொடுத்தாரு? அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று ஏசாயா 53:4-5 வசனங்களில் நமக்கு என்ன பண்ணாரு? எழுதி கொடுத்தார். இப்ப நான் சொன்னேன்ல, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23-24 வசனங்க, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், உபாகமம் 7:14 வசனம், இதெல்லாம் உங்களுக்கு சொன்னல. அவைகளை எல்லாம் தேவன் வியாதியை நமக்கு வரப்பண்ணேன், வியாதி இல்லாத வாழ்க்கை நம்முடைய சுதந்திரம் என்று சொல்லுகிறார். ஆனா அதை நம்ம என்ன பண்ணிட்டோமா? அந்நிய காரியம், எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டோம். ஏன்? அவ்வாறு நாம் கேட்ட காரியங்கள், திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் கேட்ட உபதேசங்கள், சபையிலும் உலகத்திலும் நாம் கேட்ட காரியங்கள் தேவன் சொல்லுபவைகளை அந்நிய காரியமாக, அவர் நம்மை குணமாக்குபவர், இன்னொரு சொன்னா வியாதி இல்லாமல் வாழ செய்பவர். அங்க அதுக்கு முந்தின அதிகாரம் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 11 என்ன சொல்றாரு? பேதையான புறாவை போல் நாம் இருக்கிறோமா? புத்தியே இல்லை. ஐயா, வியாதி கண்டபோது ஏத்தியனையும் அசிரியனையும் கூப்பிடுகிறான், ஆனா அவங்களால் ரட்சிக்கப்பட முடியவில்லை என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். 5:13 பாருங்க, எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது அசிரியன் அண்டைக்கும் யாரோ ராஜாவினிடத்துக்கும் ஆள் அனுப்பினான், ஆனாலும் ஐயா எங்கெங்கயோ போறாங்க, இந்த வைத்தியம் அந்த வைத்தியம் அது இது எவ்வளையோ இந்த காலத்துல பெருகிடுச்சு, அறிவு பெருகிவிட்டது. நான் வைத்தியம் செய்வது தவறு என்று சொல்லுபவன் அல்ல. ஏன்? அவர்களை தேவன் தான் உண்டாக்கினார், அந்த ஞானத்தையும் தேவன் தான் கொடுத்தார். ஆகவே அது தவறு என்று சொல்லுவதில்லை. முதலாவது இருக்க வேண்டியது, முதலாவது எது? ஆதியிலே தேவ வார்த்தை இருந்தது. முதலாவது இருந்தது தேவ வார்த்தை. முதலாவது நாம் தேட வேண்டியது தேவ வார்த்தை. Our first priority should be God's word. What God's word says,
That alone should be our final word. Yeah, God's word is the final word. If God's word is final word, that is the final word for me. ஆகவேதான் நான் சொல்றேன், அவர் தம் வார்த்தையை நமக்கு அனுப்பி இருக்கிறார். மத்தேயு 8:17 சொல்லுகிறார். அப்படிதானே? அதேதான் 1 பேதுரு 2:24 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வேதம் அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்பினதை தெளிவாய் காண்பிக்கிறது. ஆனா தேவ ஜனங்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? அந்த வார்த்தையை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. வார்த்தையை கேட்க அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஏசாயா 5 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க தீர்க்கன் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 5 அதிகாரத்துக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவாருங்க, 13ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அறிவில்லாமையினால் அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று அங்கு வேத வசனம் சொல்லுவதை பார்க்கிறோம். அதே இது அங்க 25ஆம் வசனத்துக்கு வாங்க, என்ன சொல்றாங்க, 24 சொல்றாரு பின்பகுதியில, என்னவா, அவர்கள் சேனைகளுடைய கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை அசட்டை பண்ணினால் ஞானம் ஏது, புத்தி ஏது என்று அங்கே எரேமியா தீர்க்கன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அசட்டை பண்ணினார்கள், வேதத்தை வெறுத்தார்கள் என்று சொல்லுகிறது. ஏன் இவைகளை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். சுகம் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. வியாதி இல்லாத வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை தான் அனுப்புகிறார். தேவன் செயல்படும் விதம், அவர் வார்த்தையை அனுப்புகிறார். வார்த்தையை அனுப்பும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாக்கியவான்கள் என்று நான் போன வாரமே உங்களுக்கு காண்பித்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு. 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, வார்த்தையை கேட்டு காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். வார்த்தையை கேட்டு காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அங்க 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றார் பாருங்க. பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அவர் கிரியை செய்கிற விதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று அங்கு சொல்லி, அங்கு இந்த கேட்கிறதையே திரும்ப திரும்ப அவர் எம்பசைஸ் பண்ணி சொல்வதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 15 தடவை இந்த ஹியரிங்ன்ற வேர்ட் இந்த ஒரு சாப்டர்லயே நாம் வருவதை பார்க்க முடியும். அங்கதான் அவர் சொல்றாரு பாருங்க, உங்கள் காதுகள் கேட்கிறபடியினால், 16ஆம் வசனம், உங்கள் காதுகள் கேட்கிறதினால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு கேட்கிற காதுகளை கொடுத்திருக்கிறார். அவர் திரும்ப திரும்ப இந்த ஊமையில சொல்லுவது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். அர்த்தம் அங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் கேட்டு உணராதிருக்கிறார்கள். எதற்கா? இருதயம் கொழுத்திருக்கிறது. கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஆனா அவர்கள் கேட்டு ரட்சிக்கப்படாதபடி, கேட்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன்? விசுவாசம் ரோமர் 10:17 என்ன சொல்றாரு? கேட்பதினால் வருகிறது. தேவன் நமக்கு செய்து முடித்தவைகளை அவருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. அதான 2 பேதுரு 1:4 சொல்றாரு.
உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான மேன்மையும் அருமையுமான மேன்மையும் அருமையான வேத வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளால் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லாவற்றையும் பெற்று நாம் வாழ முடியும் என்பதை அவர் அங்கு சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் மிகவும் மேன்மையும் அருமையுமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55 அதிகாரத்திலையும் அதை தான் சொல்றாரு. தேவன் செயல்படும் அவருடைய வழியை சொல்லுகிறார். அவர் வானத்திலிருந்து பூமிக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப நல்லா பாருங்க, நாம் தேவனுடைய வழியை அறியவில்லை. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அந்நிய காரியமாக எண்ணினோம். தேவன் சொல்லுகிற நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்பதை அறியாமற் போனோம். வேதத்தின் ரகசியங்களை நாம் அறியவில்லை. காணாத கண்கள் நமக்கு கொடுக்கல, காண்கிற கண்கள், கேட்கிற காதுகள், உணர்கிற இருதயம் புது உடன்படிக்கையிலே ஆவியானவர் நமக்கு வந்தபடியால். ஆவியானவர் இல்லை என்றால் கேட்கிற காதுகள் இல்லை, உணர்கிற இருதயமும் இல்லை. அததான் அங்க மோசே உபாகமத்துல என்ன சொல்றாரு, உங்களுக்கு கேட்கிற காது இல்லப்பா, உணர்கிற இருதயம் இல்லப்பான்றார். அது இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் இருதயம் இன்னும் விருத்த சேதனம் அடையவில்லை என்று சொல்லுகிறார். ஆனா இங்க நமக்கோ தேவன் அவைகளை கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் உணர்கிற இருதயத்தையும் ஆவியானவர் நமக்குள் வந்தபடியினால் கொடுத்திருக்கிறார். வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அங்க 2 கொரிந்தியர் 3 சொல்றாரு, 6ஆம் வசனம் நினைக்கிறாங்க, என்ன சொல்றாரு? வார்த்தை கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்படின்னா என்னங்க? வேத வசனம் உயிர்ப்பிப்பது ஆவியானவர் என்று, அந்த ஆவியானவர் வந்தபடியினாலே இந்த வார்த்தை நமக்கு உயிர்ப்பிக்கிறபடியினால் நாம் அதை கேட்கிறோம், காண்கிறோம், உணர்கிறோம் என்று சொல்லுகிறார். வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. இந்த இடத்தில் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 10:17 அவர் சொல்லுவது, விசுவாசம் கேட்டுக்கொண்டே இருப்பதால் வரும் தேவ வார்த்தையை, சில இடங்களில் ஆங்கிலம் பார்க்க முடியல, கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதினால் வரும் என்று சொல்லுகிறது. அது எப்படி இருந்தாலும் யோவான் 14:10 பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார். யோவான் 14:10 சொல்லுவது, தேவ வார்த்தை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருகிறது என்பதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 14:10 பாருங்க, அவர் சொல்றார், நான் உங்களிடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே என் மூலமாக இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக தான் ஆவியானவர் பேசுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, உண்டானது எல்லாம் அவரால் உண்டாயிற்று. அதுதானே சொல்றாரு. அந்த வார்த்தையினால் தான், அந்த வார்த்தையானவரால் தான் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தையானவர் வேதத்தில் பார்க்கும் பொழுது இங்க என்ன சொல்றாரு, கேட்பதினால், அவரை கேட்பதினால் வரும். அதனாலதான் மறுரூப மலையில என்ன சொன்னாரு, பேதுரு இங்க ஒரு கூடாரம் போட்டுலான்னு மத்தேயு 17 இவரை கேளுங்கள், ஹியர் ஹிம். ஆதி முதல் பங்கு பங்காக வகை வகையாக பேசின தேவன் கடைசி காலங்களில் தன் குமாரன் மூலமாக பேசுகிறார்.
சுவிசேஷத்தின் மூலமாக பேசுகிறார். சுவிசேஷம் குமாரனை பற்றியது. அந்த சுவிசேஷத்தின் மூலமாக பேசுகிறார். ஆனா காதுள்ளவன் அதை கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாம் நினைப்போம், எல்லாருக்கும் தான் காது இருக்கு, எல்லாரும் தான் கேட்கிறோமே. ஐயா, நீங்க கேட்கிற விதத்தை கவனியுங்கள். அப்படிதானே? எங்க இருதய காதுகளிலே கேட்கிறதை அவர் சொல்லுகிறார். இருதய காதுகளிலே தேவன் நம்மோடு பேசுவதை கேட்பதை சொல்லுகிறார். அதாவது நான் என்ன சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்ட வார்த்தைகள். இட் இஸ் காட் பிரீத். அப்படிதானே? இந்த தீமோத்தேயை எடுத்தீங்கன்னா 2 தீமோத்தேயில பாருங்க, அவர் சொல்லுவதை நீங்க பார்க்கலாம். வேத 16ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 தீமோத்தேயு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, அப்படின்னா ப்ராஃபிட்டபிள், எந்த நாட்களும் தகுதியுள்ள இருக்கும்படி அது பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. நாம் சுகத்திலே வாழ்வதற்கு வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் காட் பிரீத். இட்ஸ் காட்ஸ் பிரீத். அதாவது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நீங்க சொல்றத அங்க காட்ஸ் பிரீத். அப்போ அவருடைய சுவாசத்தினால் வந்தது தேவ வார்த்தை. அதுதான் அவர் அங்க சொல்லுகிறார். அதேதான் 2 தீமோத்தேயு 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலும் அதை நாம் சொல்லுவதை பார்க்கலாம். 20ஆம் வசனம் சொல்ல பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முங்கி அறிய வேண்டும். அது தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் சத்தத்தை கேட்டபடியினாலே அதை நமக்கு எழுதி வைத்தார்கள். ஆனால் இந்த எழுதி வைத்த வார்த்தை வேதத்துல பார்க்கும் பொழுது, தமிழ்ல எல்லாம் வார்த்தைன்றது, அந்த மூல கிரேக்க பதத்துல பாத்தீங்கன்னா there are 2 words used. One is logos, the other one is rhema. லோகோஸ் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய எழுதப்பட்ட எல்லா வார்த்தையுமே லோகோஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க அந்த கிரேக்க பதம் லோகோஸ் எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் லோகோஸ் என்று சொல்லுகிறது. The total whole context of what God spoke. ஆனா ரேமா என்று சொல்லும் பொழுது இங்க 10:17 ரோமர் 10:17 ரேமா என்ற வேர்ட் தான் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ரேமா என்று சொல்லும் பொழுது அது எதை சொல்லுகிறது? தேவன் தனிப்பட்ட விதத்திலே ஒரு நபரிடம் அவருடைய நிலைமைக்கு ஏற்ப பேசுகிற வெளிப்பாடு தருகிற ஒரு வார்த்தை தான் ரேமா என்று சொல்லுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 119:89 என்ன சொல்றாரு? தேவன் தம்முடைய வார்த்தையை வானத்திலே, அப்படின்னா என்ன, பரலோகத்திலே நிலைப்படுத்தி இருக்கிறார். அது லோகோஸ் வேர்ட். இட்ஸ் எட்டர்னலி, நித்தியமாக நிலைப்படுத்தி இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பும் இந்த உலகம் அழிந்த பின்பும் அந்த வார்த்தை பரலோகத்தில் நிலைத்திருக்கிறது. That's a total context of God's word, logos. ஆனா அதில் ஒரு பகுதியை, அது தேவனுடைய முழு வெளிப்பாடு, அதில் ஒரு பகுதி ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த பகுதியை எடுத்து அவனுக்கு வெளிப்படுத்துவதுதான் ரேமா வேர்ட் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் சொன்னல, என்னுடைய வியாதி நேரங்களிலே சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் என்ன பண்ணார்?
இந்த எழுதப்பட்ட வார்த்தையை ரேமா வார்த்தையாக எங்கள் ஆவியில் எங்களோடு பேசினார் என்று சொன்னேன். அப்ப யோசித்து பாருங்க, ரேமா வேர்டு என்பதுதான் சுகத்தை தருகிற வார்த்தை. நாம் கேட்கிற வார்த்தை தான். அங்கதான் ரோமர் 10:14 என்ன சொல்றாரு? கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்க வேண்டுமானால் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதே ரேமா வேர்டு தான் மத்தேயு 4:4 ஆண்டவர் உபயோக மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற the word that proceed out of the mouth of God. அப்படின்னா என்ன? தேவன் என்னோடு தனிப்பட்ட விதத்திலே என்னுடைய தனிப்பட்ட காரியத்தை குறித்து தெளிவாக என்னோடு பேசுகிற சத்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை தான் சொல்றோம், அதை விசுவாசிக்க நமக்கு திறமையை உண்டு பண்ணுகிறது. இது பேசப்பட்ட வார்த்தை. அதைதான் இங்க சொல்றாரு ரோமர் 10:17. ரோமர் 10:14 அதை தான் சொல்றாரு. ரேம வார்த்தை கேட்கும் பொழுதுதான் விசுவாசம் வரும். எழுதப்பட்ட வார்த்தையை ஒருவன் எடுத்துக்கொண்டு விசுவாசம் செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்த ஆரம்பித்தானால் அது முற்றிலும் கேடாக முடியும் என்று வேதம் சொல். Because it is presumption. If you don't hear the word in your heart, there is no rhema word in your heart. It is only a mental assessment. உன் புத்தியில நீங்க தேவ வார்த்தை சொல்லுகிறது, நான் குணமானேன். சந்தசிங் சொல்லுகிறார், அவருடைய வியாதியிலே சுகமானார், அவன் மகன் சுகமானான், அவருடைய மனைவி கேன்சர் வியாதியில் சுகமானார்கள். ஆகவே நானும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இருதயத்திலே அந்த சத்தத்தை கேட்காமல் மூளை அறிவை மாத்திரம் சார்ந்து செயல்படுவோமானால் கேடாக முடியும். அது நம்ம அநேக இந்த இந்தோனேஷியா ரிவைவல்ல கூட நம்ம பார்க்கிறோம். லைக் அ மைட்டி விண்ட் என்று மேல்டாரி அந்த புக்கை எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு? சில வாலிப பிள்ளைகள் புயல் கரண்டு ஆத்த அப்படி நிரம்பி வழியும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொல்லிக்கொண்டே போனாங்க. அடித்து கொண்டு போனது ஏன்? They don't have a rhema word. They don't have a rhema word. It was a written word. That was a presumption. It was a mental assessment. Not word abiding in the heart. Not the word revealed in the heart. Only when the word revealed in the heart, it is a rhema word. தெசலோனிக்க சபைக்கு அப்படித்தானே சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 2:13. அது எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, தேவன் தங்களோடு பேசுகிற வார்த்தையாக ஏற்றுக்கொண்டபடியினாலே அது அவர்களுக்குள் பலமாய் கிரியை செய்கிறது. Only the rhema word is working. அதேதான் ஐசாயா 55 சொல்றாரு. அங்கே அந்த the word proceeding out of the mouth of God தான் சொல்றாரு. அது வெறுமையாய் திரும்புவதில்லை. நான் விரும்பின காரியம், நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். Not the written word, the spoken word. அப்போ இந்த எழுதப்பட்ட வார்த்தை தேவ வார்த்தையாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தை நம் கையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது எனக்கு பேசப்பட்ட வார்த்தையாக மாற வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், நான் எப்படி அந்த வார்த்தை சொல்லுவதை என் இருதயத்திலே கேட்க முடியும்? நான் எப்படி தேவ வார்த்தை சொல்லுவதை தேவன் என்னோடு பேசுவதாக என் இருதயத்தில் கேட்க முடியும்? அதுதான் யோசுவாவுக்கு சொல்றாரு. அது உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், இரவும் பகலும் அதை தியானம் செய்ய வேண்டும்.
அப்பொழுது தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தையை அது மாறுகிறபடினாலே அந்த வார்த்தையின்படி நீ வாழ புத்திமானாய் இருப்பாய். உனக்கு மாபெரும் வெற்றி உண்டாயிருக்கும், செழிப்பு உண்டாயிருக்கும் என்று அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ இஃப் த ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், வாட் இஸ் ஹவு டு ஹியர் இட்? ஒன்லி பை மெடிடேஷன். அததான் நான் ஏற்கனவே சொன்னேன். என்னுடைய மகன் வாழ்க்கையில் வந்த வியாதி பொழுது 93ஆம் வருஷத்துல தேவன் அதை எனக்கு விளக்கி காண்பித்தார். அப்படிதானே? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வசனங்கள்ல the process of hearing, otherwise the steps in hearing God's voice அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். What are the steps in hearing God's voice? அங்க என்ன சொல்றாரு? என் மகனே அப்படின்னா பர்சனலா பிதா தம் பிள்ளைகிட்ட பேசுறது. Remember, என் வார்த்தைகளை கவனி. அப்போ பர்சனலா என்னோடு அவர் பேச வேண்டுமானால் my whole focus and attention should be on what God says about this particular my situation of sickness. இந்த வியாதியை குறித்து, சுகத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதின் மேலே என் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். முழு இருதயத்தோடு கவனத்தை செலுத்த வேண்டும். எரேமியா 29:13 அப்படித்தானே சொல்றாரு. You must search with all your heart. என்ன சொல்லுகிறார்? திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறார். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். சகல வியாதிகளையும் நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன். ஏத்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். உபாகமம் 7:14 சொல்வதை பார்க்கிறோம். அதை யாத்ராமம் 25 என்ன சொல்றாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். இதை முழு இருதயத்தோடும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அததான் நீங்க சொல்றாரு. நீதிமொழிகள் 4:22 என்ன சொல்றாரு? அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வாட் இஸ் தட் மீனிங்? அதை எழுதப்பட்ட வார்த்தையை ரேமா வார்த்தையாக, பேசும் வார்த்தையாக கேட்பவர்களுக்கு, வெளிப்பாடு பெறுபவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்படின்னு என்ன? உடலுக்கெல்லாம் மருந்து. சில இங்கிலீஷ் மெடிசன் போடுறோம் அப்படின்னா உடலுக்கெல்லாம். அப்போ உடலுக்கெல்லாம் அது மருந்தா இருந்தால் அந்த வியாதி இருக்க முடியுமா? வியாதி இல்லாத வாழ்க்கை தான் சொல்லுகிறார். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். திரும்பவும் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வார்த்தையை நாம் முக்கியப்படுத்தி தேட வேண்டும். புதையல்களை தேடுகிறது போல, அப்படிதானே? புதையல்களை தேடுகிறது போல கருத்தாய் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். Attend to my word, not diversion, total attention what God is saying. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை அணுகாது, அப்படிதானே? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவர்தாமே நம்முடைய வியாதிகளையும் நோய்களையும் சுமந்தார். இத முழு கவனத்தோடு கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Attend to my word. எதற்கு நான் சொல்றேன்? கண்டுபிடிக்க அல்லது கேட்கிறதற்கு. How to hear? What is the steps in hearing? The logos word to become a rhema word. அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரேமா வார்த்தை தான் சுகத்தை உண்டு பண்ணும் அல்லது விசுவாசத்தை உண்டு பண்ணும். சுகம் வரும், விசுவாசத்தை உண்டு பண்ணும். லோகோஸ் வேர்ட் மூளையில் இருக்கலாம், மனப்பாடம் செய்திருக்கலாம். இட்ஸ் a written word.
கேட்கிற வார்த்தை தான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க ரோமர் 1:16 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்படின்னா விசுவாசினா தேவ வார்த்தையை கேட்பவர்களுக்கு தான் விசுவாசம் வருது. அப்போ நாங்க என்ன சொல்றேன்? தேவ வார்த்தையை கேட்பவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ வார்த்தையை கேட்பவர்கள் விசுவாசிப்பவர்கள். Those who hear the Rhema word, those who knew the logos word சொல்லல, logos word அறிந்தவர்கள் என்று சொல்லவில்லை, ரேமா வேர்ட் கேட்பவர்கள் என்று சொல்லுகிறார். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்பவர்கள். God directly speaking specifically to your situation. அதுதானே ரேமா வேர்ட் என்று சொல்லுகிறோம். பரலோகத்திலே அவருடைய லோகோஸ் வேர்ட் எஸ்டாபிஷ் ஆயிருக்கு. அதுல ஒரு வார்த்தை ஸ்பெசிபிக்கா நம்முடைய சூழ்நிலைக்கேற்ப நம்மோடு தேவன் பேசுகிற வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை தான் இருதயத்திலே விசுவாசத்தை உண்டு பண்ணி அந்த வார்த்தையின் வல்லமையை அவிழ்க்கிறது. அது எப்படி நடைபெறுகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால். நான் சொன்னல, ஆவி உயிர்ப்பிக்கும். இந்த எழுதப்பட்ட வார்த்தை டார்மண்டா இருக்கு, அப்படிதானே? எப்படி ஒரு விதை விதைப்பதற்கு முன்பு அதுல எல்லா பொட்டன்ஷியல் இருந்தாலும் ஒரு மரமாய் வளர்ந்து லட்சக்கணக்கான கனிகளை தருகிற ஒரு பொட்டன்ஷியல் அதற்குள் இருந்தாலும் அது விதைத்து மரமாய் வளரும் வரை அது டார்மண்டா இருக்கிறது, ஒரு கிரியையும் செய்யாததா இருக்கிறது. ஆனால் அது விதைக்கும் பொழுது அது முளை கிளம்பி வளர்ந்து மரமாகி லட்சக்கணக்கான கனிகளை தருகிறது. அது எங்க இருந்த? அந்த விதைக்குள்ள இருந்தது. அததான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நான் கேட்கும் வரை, அது ஹியரிங், இந்த விதைக்கிறவன் ஓமையிலே அதை சொல்லுகிறார். அதை கம்பேர் பண்ணி தான் அங்க மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8 விதைப்பவன் பற்றிய ஓமையை சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தை விதைக்கும் கேட்கும் பொழுது அந்த வல்லமை, அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை வெளிப்பட்டு கனி, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நம்ம நிறைவேற. காரணம் என்ன? The Holy Spirit power, அப்படிதானே? The power of the most highest, உன்னதமானவரின் பலன் அந்த வார்த்தை மேலே நிழலிடும். அந்த வார்த்தையில் அது என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றுகிற வல்லமை அல்லது பொட்டன்ஷியல் இல்லை எபிலிட்டி எல்லாமே இருக்கிறது. சுகம் சுகமானீர்கள் என்று சொல்லும் பொழுது சுகமாய் வாழ்கிற அந்த காரியம் எல்லாம் அதற்குள்ளாகவே இருக்கிறது. அது வேறெங்கும் இல்லை, அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. அததான் அங்க லூக்கா 1:37 தேவதூதன் சொல்லுவான். மேரி அம்மா கேட்பாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏசாயா தீர்க்கதரிசியில அது எழுதப்பட்ட வார்த்தை, ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி இம்மானுவேல், அந்த 9ஆம் அதிகாரம் அவங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா இப்போ ஸ்பெசிபிக்கா ஒரு ரேமா வேர்ட் ஏஞ்சல் மூலமாக மேரி அம்மாக்கு வருது. அவ ஒரு கன்னி பெண், அப்படிதானே? அவ என்ன கேட்கிறாங்க? இது எப்படி ஆகும், நான் கன்னி பெண் ஆயிற்றே என்று சொல்லுகிறார். அப்பதான் ஏஞ்சல் இதை சொல்லுவதை பார்க்கிறோம். தேவனுடைய வாயில் இருந்த வார்த்தை அதை சொல்லுவதை நிறைவேற்றுகிற வல்லமை தன்னில் தானே இருக்கிறது. ஆங்கிலத்தில் அதை சில டிரான்ஸ்லேஷன் என்ன பண்றான்?
No word from God is void of power to fulfill what it says. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றில் கூட அது சொல்லுவதை நிறைவேற்றும் வல்லமை இல்லாமல் இல்லை என்று சொல்லுகிறார். எல்லா தேவனுடைய வாயிலிருந்து ரேமா வேர்ட், திரும்ப அதை சொல்லுகிறார். ரேமா வேர்ட், the word proceeding out of the mouth of God has the power to fulfill what it says. When the Logos word became Rhema word, the power is released. How? By the Holy Spirit revelation. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க. இந்த வேத வசனம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனம் இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தையாக அதே ஆவியானவரால் God breathed, energized by the Holy Spirit. The written word, when it is energized by the Holy Spirit, the revelation comes and faith comes, and the power in the word or ability in the potential in the word is released to manifest in the physical realm. அதை தான் மேரி வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ அதுதான் வேத வசனம் சொல்லும் சத்தியமா இருக்கிறது. அநேக நேரங்களில் நான் பார்த்திருக்கேன். The word came to me as a rhema word. I received healing in piles. I received healing in spondylosis. I received healing in my knee joint pain. என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் சொல்றேன். ஆனா அந்த ரேமா வேர்ட் எவ்ரி டைம் ஐ ஹியர்ட் காட்ஸ் வேர்ட், அப்படிதானே? எவ்ரி டைம் ஐ ஹியர்ட் காட்ஸ் வேர்ட், அப்பதான் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அன்று பெற்ற ரேமா வேர்ட் இன்று இன்று லிட்டரலா சொல்றேன், எனக்கு சுகத்தை பெற உதவாது. Every time I should hear God's rhema word or revelation of God's word, faith comes. நேற்றைய faithல every day it is a fresh rhema word, fresh manna. அதே மாதிரிதான் சொல்றேன், நான் பெற்ற வெளிப்பாடு உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்க முயற்சித்தீங்கன்னா அது உபயோகப்படாது. Everyone should receive rhema word. அந்த ஸ்டெப்ஸ் தான் அங்க சொல்றாரு. நான் என் மகனுடைய வாழ்க்கையில் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிளா how we learned it என்றதை காண்பித்தேன். என் மகனே என் வார்த்தைகளை கவனி. How to hear, how to make God's word as my medicine. கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு, அது தேவ வார்த்தையாய் மாறுகிறவர்களுக்கு, பேசப்பட்டவாய் மாற்றுகிறவர்களுக்கு என்று சொல்லுகிறது. எப்படி? Attend to my word. கவனி. Incline your ear. அப்படின்னு கேட்க சொல்லுகிறார், கேட்க சொல்லுகிறார், கேட்க சொல்லுகிறார். அதை நீதிமொழியில ரொம்ப அழகா சொல்லுவார். அதனால நான் நீதிமொழியில சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். டைம் தான் ரொம்ப வேகமா ஓடுது. ஐ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு. முதலாம் அதிகாரம் 33 என்ன சொல்றாரு பாருங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ செவி சாய்க்க கடவன். இன்க்ளைன் யோசனை. அவன் விக்கனமின்றி வியாதியின்றி வாசம் பண்ணி வியாதிக்கு பயப்படாமல் அமைதியாய் சுகமாய் வாழ்வான் என்று சொல்லுகிறார். அதே நீதிமொழியில் 22 ரொம்ப அழகா சொல்லுவாரு. பதினேழாம் வசனம். உன் செவியை சாய்த்து, யாருங்க? ஞானமுள்ள வார்த்தை, தேவ வார்த்தையை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை. எப்படி இருதயத்திலே தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ள முடியும்? ஆண்டவர் தானே சொன்னாரு. இப்ப நான் வாசித்து காண்பிச்சல்ல, கேட்டு இருதயத்தில் காத்து கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். கேட்டாதான் இருதயத்துல காத்து கொள்ள முடியும். அங்க அதை தானே சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கவனி. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்றாரு? செவிசாய், கேட்க சொல்லுகிறார். மூணாவது, அது உன் கண்களை விட்டு பிரியாது இருக்கட்டும். நான்காவது, இருதயத்திலே காத்து கொள்ள சொல்லுகிறார்.
இருதயத்தின் மையத்தில் அப்படின்னு இட் should be the dominant one என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க சொல்றாரு, செவி சாய்த்து கேட்டு இருதயத்திலே வை என்று சொல்லி எதங்க ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், அதற்கு செவி சாய், அதை கேட்டுக்கொண்டே இரு, கண்டினியூஸ் ஹியரிங். ரோமர் 10:17 அப்படிதான் சொல்றாரு, இட்ஸ் a present tense, கண்டினியூஸ் ஹியரிங். மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து அது கண்டினியூஸ் ஹியரிங். Not yesterday's hearing will help us today. Not somebody else hearing will help me. I have to personally hear every day for every situation to overcome the situation. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது என்றால் அந்த ஜெயத்திற்கு ஒவ்வொரு நேரமும் நாம் இந்த ரேமா வாட் கேட்க வேண்டும். அததான் சொல்றாரு இங்க, கேட்டு இருதயத்திலே காத்துக்கொள், அவைகளை உள்ளத்திலே காத்து இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணுமா, உதடுகளிலே நிலைத்திருக்க பண்ணும் போது. கேட்கணும், இருதயத்துல காக்கணும். இருதயத்துல காத்து உதடுகளிலே நிலைத்திருக்க பண்ணும்போது அது கண்டுபிடிக்கிற ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறது. அது இன்பமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். வியாதி இன்று சுகமாய் வாழ ஹியரிங், ஹியரிங் இஸ் ஸ்பெசிபிக்கலி, டைரக்ட்லி, personally, individually hearing God from the written word, a portion. Logos is the total written word. அப்படிதானே? Rema is a portion of the word. அப்படிதானே? எனக்கு எப்படி பைல்ஸ் அதிலே a portion of the word came. Spondylosis, a portion of the word came. Knee joint pain, a portion. என்ன? God has already healed you. He is waiting for you to hear and receive it. ஆனா நீனோ தேவன் கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, I hear that word. That gave me the confidence or revelation. அதை நான் கண்டுபிடித்தேன். ஆகவே அந்த வினாடியிலே சுகத்தை பெற்றுக்கொண்டேன். இங்க அதுதான் அந்த லூக்கா 4, நீதிமொழிகள் 4:20-22 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, தேவ எழுதப்பட்ட வார்த்தையை பேசப்பட்ட வார்த்தையாய் கேட்பவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்காமல், if you don't receive Rhema word, it is called as presumption. நான் சொன்னேன்ல, கேன்சர்ல எசேக்கியா என்ன கூப்பிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமித்தாங்க. So when we hear the word for that cancer situation, we received faith in the heart, a revelation in the heart. இல்லாத நாங்க கண்டுபிடித்தோம். அப்படிதானே? ரேமா வார்த்தையை கேட்டோம், ஆகவே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அநேகர்கள் தான் ஏமாந்து போறாங்க. என்ன? வெறும் எழுதப்பட்ட ஏன் எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ண சொல்லுகிறோம்? இருதயத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு தான், இருதயத்துல அதை நிலைத்திருக்க பண்ணதான். Only when you speak, you hear it. Only when you hear it. Hearing faith ன்னு எப்படி சொல்றாரு? கலாத்தியர் 3:4-5 என்ன சொல்றாரு? How God does everything, Holy Spirit does miracles எப்படி சொல்றாரு? By hearing faith. Only when you hear the word and keep it in heart, the Holy Spirit gives enlightenment to the word in the heart. அந்த enlightenment கொடுக்கும் பொழுதுதான் தேவ சத்தமாக எழுதப்பட்ட வார்த்தை ரேமா வார்த்தையாக மாறுகிறது. அப்ப தேவ வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், ரெண்டும் இணைந்தே செயல்படுகிறார்கள். அததான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தால் நான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது
தேவ வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். Not by natural means, by supernatural power of the word of God. அதற்குள்ளேதானே அந்த வல்லமை இருக்கிறது. அது சொல்லுகிற காரியங்கள். It's a supernatural power in the word. Whatever it says, it has the ability to do. அததான் எபிரேயர் 4:12 என்ன சொல்றாரு? ஜீவனும் வல்லமையும் உள்ளது. எப்போது ஜீவனும் வல்லமையை பெறுகிறது? எழுதப்பட்ட வார்த்தை பேசப்பட்ட வார்த்தையாய் மாறும் பொழுதுதான் அது ஜீவனை, the dormant word became a living word. எப்போ அந்த வல்லமை? when the logos word became a rhema word. கேட்கும் பொழுதுதான் அந்த வல்லமை, அந்த ஜீவன் அதிலிருந்து வெளிப்படுகிறது. ஆகவேதான் சொல்றேன், தியானம் என்பதை ஒருவருமே கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாது. தியானம் இல்லை, தேவனுடைய வார்த்தை கேட்பது இல்லை. No rhema word without meditation. With meditation you have rhema word. When you have the rhema word, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். No sickness at all. வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, அந்த வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான வாக்குகளை குறித்து தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, he always heard him, saw him doing, that alone he does. எல்லாரையும் குணமாக்கல, அப்படிதானே? எல்லாரையும் உயிரோட எழுப்பிடல, எல்லா இடங்களிலும் 5 அப்பம் 2 மீனால போஷிக்கல, எல்லா நேரங்களிலும் கடல் மேல் அவர் நடந்து வரல. அவர் சொல்ல குமாரன் கேட்கிறது. அதே என்று தாமாக எதையும் இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஹிஸ் ரேமா வேர்ட். யோவான் 12:49-50 அதை நாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர் எதை பேசினாலும், அப்படிதானே, அவராக பேசவில்லை. He heard him. He heard him. தொடர்ந்து அவரோடு உள்ள உறவினாலே, அதற்கு தானே ஜோலைஃப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரமும் அவரோடு உறவு கொள்ளதான் தேவனுடைய ஜீவனும் தேவன் நீதியும் நமக்கு தரப்பட்டுள்ளது. அப்போ தேவ வார்த்தையை கேட்கிற இடத்திற்கு வர வேண்டும். நம்முடைய சூழ்நிலையை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் கேட்பதினால் வரும், விசுவாசம் செயல்படும் பொழுது நிறைவேறுகிறது. அப்போ செயல்படுவதற்கு தேவையானது கேட்கிறது, தேவ வார்த்தையை கேட்கிறது. ரேமா வேர்ட். தேவ வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் செயல்படும் விசுவாசம் வந்து நாம் செயல்படும் பொழுது விசுவாசம் பூரணப்படுகிறது. No hearing, no faith. No faith, no action. If at all if you are going to act, it is a presumption. It results in fatal only. ஆகவே நான் திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமும் உண்டாக வேண்டுமானால், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க இந்த ஆத்துமா வாழ வேண்டுமானால், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தியானம் என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வாயில திரும்ப திரும்ப நாம் பேசுவது, வாயில திரும்ப திரும்ப சங்கீதக்காரனை போல என் ஆத்துமாவே, அப்படிதானே, உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா இந்த வியாதியை இயேசு சுமந்துட்டாரு, உனக்கு தெரியாதா இந்த நோய்களை அவர் சுமந்து விட்டார் 2000 வருடங்களுக்கு முன்பாக, என் ஆத்துமாவே உனக்கு தெரியாதா அவர் பட்ட காயங்களால் நீ ஏற்கனவே சுகமாயிட்ட. இத திரும்ப திரும்ப நமக்கு நினைப்பு. தட் இஸ் வாட் வி கால் இட் மட்டரிங். அது உன் வாயை விட்டு பிரியா. அதற்கு மாறாக வியாதியாய் இருக்கிறேன் என்று பேசுமானா
அந்த வார்த்தை தான் நாம் கேட்கிறோம். அந்த கேட்கிற வார்த்தையின்படிதான் விசுவாசம் உண்டாகும். மட்டரிங் உன் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டுமானால் அப்பதான் உன் செவி சாய்த்து அதை நீ கேட்க முடியும். அதான் சொல்றாரு. இரவும் பகலும் தியானம். என்ன சொல்றாரு? ஹகார் அப்படின்னு என்ன? மாடு அசை போடுறது போல இயேசுவின் தழும்பலால் சுகமானேன். இட் ஷுட் பி ரோல்ட் அகெயின் 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 இன் யுவர் மைண்ட். கண்ணை மூடிட்டு படுத்திருக்கலாம், கொள்ளலாம். ஆனா எதுதான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்? இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், அவர் பட்ட காயங்களால் நான் சுகமானேன். இயேசுதாமே இந்த வியாதியை, என் பர்சனல் திங், அத அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பாண்டரிங் என்று சொல்றோம். அப்புறம் என்ன? தியானத்துல 3வது இமேஜினேஷன். அவர்கள் படம் பிடித்து பார்த்ததை, வாட் எவர் தே இமேஜின், நோபடி கேன் ஸ்டாப் இட் என்றாரு. ஆதியாகமம் 11:6 அந்த பாபேல் கோபுரத்தை பற்றி சொல்லும் பொழுது. அப்போ எதை நம்ம இதயத்துல படம் பிடிச்சு பார்த்துட்டோமோ அதை பிசாசு நிறுத்த முடியாது, தேவனை நிறுத்த முடியாது, எந்த வல்லமையும் நிறுத்த முடியாது. அப்போ வேத வசனம் சொல்லுகிற சுகமானேன் என்பதை படம் பிடித்து பார்த்து விட்டா, வியாதி இல்லாமல் நான் வாழ்வேன் என்பதை படம் பிடித்து பார்த்து விட்டா, அது இருதய படமாகி விட்டா, அதுதானே ரேமா வேர்ட், அதுதானே வெளிப்பாடு கண்டுபிடிக்கிறவர்கள், அப்படிதானே? அதுதானே உறுதி நிச்சயத்தை நமக்கு தருகிறது. அதுதான் இமேஜினேஷன் என்று சொல்லுகிறோம். இது 3 ரொம்ப முக்கியமானது. மட்டரிங், பாண்டரிங், இமேஜினிங். மேரியுடைய வாழ்க்கையில அவ பாண்டர்ட் என்று தான் அங்க லூக்கா 2 சொல்ல. she was pondering in her mind. இவைகள் எல்லாம் மனதிலே வைத்து சிந்தித்துக் கொண்ட, தமிழ் இங்கிலீஷ்ல போடுறது பாண்டர். அது என்ன? ஹஹா அப்படின்னு என்ன? மாடு அசை போடுவது போல அசை போடுகிற எபிரேய மொழியின் வார்த்தை அது. திரும்ப திரும்ப யுவர் ரோல் இட், திரும்ப திரும்ப யுவர் ரோல் இட். மற்ற வியாதியான காரியங்களை நம்ம அடிக்கடி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்படிதானே? அதுதான் பிரச்சனையே. ஏன்? மனிதன் ஐம்புலன் அறிவினால் நடத்தப்படுகிற மனிதன். அந்த ஐம்புலன் அறிவு சொல்வதை உண்மை என நம்புகிற மனிதன். ஆனா ஐம்புலன் அறிவை விட மேலான அறிவு தேவனுடைய அறிவு, வெளிப்பாட்டு அறிவு. அதுதான் ரேமா வேர்ட். அந்த வார்த்தையினால் நாம் நடத்தப்படும் பொழுது தோல்வியே இல்லை, தோல்வியே இல்லை, வியாதியே இல்லை. ஆகவே தியானத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். மட்டரிங், பாண்டரிங், இமேஜினிங். வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். நமக்கு நாமே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அப்படிதானே? நமக்கு நாமே. பவுலுடைய அறியீர்களா, உடனே அறியீர்களா தான் கேட்பார். நம்மை பார்த்து நாமே நீ அறியாயான்னு நம்ம கேட்கணும். அடுத்தது அதையே இருதயத்துல ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மனதிலும் இருதயத்திலும். 3வது அதை படம், வேத வசனம் சொல்லுவதை நிஜமாக நம்முடைய கற்பனையிலே படம் பிடித்து சுகமானவர்களாய் நாம் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்படிதானே? ஜோயலாசின் மதர் டோடியாசின் எப்படி அது படம் பிடித்து பார்க்க எப்படியெல்லாம் பண்ணி கடைசியில ஆண்டவர் அப்படித்தானே பண்றாரு. ஆபிரகாமுக்கு படம் பிடிக்கதான் வானத்தின் நட்சத்திரத்தையும் கடலையும் மணலையும் காண்பிக்கிறார். அவன் மற்ற பண்றதுக்குதான் அவன் வாயில ஏப்ரஹாம் சாரான் பேரை மாத்துறார். அப்படிதான் அவன் விசுவாசத்துல பலவீனம் இல்லாமல் பலமுள்ளவனாய் மாற்றி தேவனை மகிமைப்படுத்த அவன் முழு நிச்சயமாய் நம்புகிற இடத்திற்கு அப்படித்தான் கொண்டு வந்தார். ஏன்னா அவனுக்கு வேத புஸ்தகம் இல்லை, ஆண்டவர் அவர் தான் செய்தார். அப்போ மேரி அம்மாவுக்கு ரேமா வேர்டு வந்தது. இவனுக்கு ரேமா வேர்டு வர்றதுக்கு ஏப்ரஹாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுடைய பெயரை மாற்றுகிறார், அவனுடைய பார்க்கிற பார்வையை மாற்றுகிறார். உன் பார்வையை மாற்று, உன் பேச்சை மாற்று, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். தேவனுடைய வார்த்தை, ரேமா வார்த்தை கேட்கும் பொழுது வார்த்தை சொல்லுகிறபடி வியாதி இல்லாத பரலோக வாழ்வை பூமியில் வாழ்வோம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உம்மை நன்றியோடு சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க ஏதோ வசனத்தை படிப்பவர்களாக அல்ல ஆண்டவரே, தியானிப்பவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த தியானத்தை குறித்த வெளிப்பாட்டை எங்களுக்கு தாருங்க. தியானிக்கிற ஒரு பழக்கத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு பேசுறீங்கன்றதை நாங்க உணர்ந்து கொள்ளட்டும். நாங்க உங்க ஆடுகள்,
உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்போம். நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கட்டாயமா கேட்போம் ஆண்டவரே. ஆகவே அந்த விசுவாசத்துல நாங்க தியானித்து உம்முடைய சத்தத்தை கேட்டு, உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியம் என்று சொன்னீங்களே, அந்த இடத்துல வாழ, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் இந்த தியானத்தின் மூலம் அருள, இயேசுவின் மூலம் எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.